அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 36ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எண்ணிக்கை நூல் அதிகாரம் 21 முதல் 24 வரை. அதிகாரம் 21இல் கானான் நாட்டை போய் சேருவதற்கு மக்கள் ஏதோம் நாட்டை சுற்றி போக வேண்டிய நிலைமை இருந்தது. அதனை குறித்து மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக முறுமுறுத்தனர். உடனே ஆண்டவர் சினம் கொண்டு மக்கள் நடுவில் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் பாம்புகள் மக்களை கடிக்கவே அநேகர் உயிரிழந்தனர். அதை பார்த்த மக்கள் மோசேயிடம், நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், எங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி இந்த கொள்ளிவாய் பாம்புகளை இங்கிருந்து அகற்றிவிடும் என்று வேண்டினார்கள். மோசே ஆண்டவரிடம் அவர்களுக்காக மன்றாடினார். உடனே ஆண்டவர் மோசேயிடம் ஒரு வெண்கல கொள்ளிவாய் பாம்பை செய்து அதை கம்பத்தில் பொருத்துமாறு கூறினார். மேலும் பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல பாம்பை பார்க்கும்போது அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் கூறினார். மோசேயும் அவ்வாறே செய்தார். அதிகாரம் 22இல் மோவாபு மன்னன் இஸ்ரேலை தோற்கடிப்பதற்காக பிலேயாம் என்ற வேற்று இனத்தாருடைய இறைவாக்கினர் ஒருவரை அழைக்கிறார். அவர் யாரை சபிப்பாரோ அவர்கள் சபிக்கப்படுவர், யாருக்கு ஆசி கூறுவாரோ அவர்கள் ஆசி பெறுவர். எனவே மோவாபு மன்னன் இஸ்ரேலை சபிப்பதற்காக பிலேயாமை வரவழைக்கிறார். அதிகாரம் 23 மற்றும் 24இல் பிலேயாம் ஒரு நேர்மையான இறைவாக்கினர். அவர் இஸ்ரேலை சபிப்பதற்கு பதிலாக 3 முறை அவருக்கு ஆசி வழங்கினார். இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 36வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எண்ணிக்கை நூல் அதிகாரம் 21 முதல் 24 வரை. தொடர்ந்து வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். எண்ணிக்கை அதிகாரம் 21. கானானியர் மேல் வெற்றி. இஸ்ரேல் அத்தாரிம் வழியாக வருவதை நெகேபில் வாழ்ந்த கானானியனாகிய அராது மன்னன் கேள்வியுற்றான். அப்போது அவன் இஸ்ரேலோடு போரிட்டு அவர்களில் சிலரை சிறைப்பிடித்தான். உடனே ஆண்டவரிடம் இஸ்ரேல் பொருத்தனை செய்து, நீர் உண்மையில் இம்மக்களை என் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் நகர்களை நான் அழித்து விடுவேன் என்று கூறியது. அவ்வாறே ஆண்டவர் இஸ்ரேலின் குரலை கேட்டு கானானியரை ஒப்படைத்தார். அவர்கள் அவர்களையும் அவர்கள் நகர்களையும் அழித்தனர். எனவே அந்த இடத்தின் பெயர் ஓர்மா என்று வழங்கியது. வெண்கல பாம்பு. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைநிலத்தில் மாளும்படி எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். கோர் மலை முதல் மோவாபியர் பள்ளத்தாக்கு வரை. பின் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு ஓபோத்தில் பாளையம் இறங்கினர். அடுத்து ஓபோத்திலிருந்து பயணமாகி கதிரவன் உதயம் நோக்கி மோவாபுக்கு எதிரேயுள்ள பாலை நிலத்தில் ஈயா அபாரி மேல் பாளையம் இறங்கினர். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செரத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். அங்கிருந்து அவர்கள் பயணமாகி அர்னோனுக்கு அப்பால் பாளையம் இறங்கினர். அது எமோரியர் எல்லையிலிருந்து தொடங்கும் பாலை நிலத்தில் உள்ளது. அர்னோன் மோவாபுக்கும் எமோரிய நாட்டுக்கும் இடையேயான மோவாபிய எல்லையாகும். ஆண்டவரின் போர்கள் என்ற நூல் இவ்வாறு கூறுகிறது. சூப்பாவில் உள்ள வாகேபும் அர்னோன் சிற்றாறுகளும் ஆர் என்னும் பகுதியை நோக்கி விரிவதும் மோவாபு எல்லை மேல் சாய்வதுமான பள்ளத்தாக்குகளின் சரிவு. அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் பெயேருக்கு சென்றனர். மக்களை ஒன்று கூட்டு, நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசேக்கு கூறிய கிணறு இதுவே. பின் இஸ்ரேல் பாடிய பாடல், ஊறி பெருகிடு கிணறே, அதை புகழ்ந்து பாடுங்கள். இளவரசர்கள் செங்கோலால் அகழ்ந்த கிணறு இதுவே. மேன்மக்கள் கோல் கொண்டு குடைந்த கிணறும் இதுவே. பின் பாலை நிலத்திலிருந்து அவர்கள் மத்தானாவுக்கு சென்றனர். மத்தானாவிலிருந்து நகலியேலுக்கு சென்றனர்.
நகலியேலிலிருந்து பாமோத்துக்கு சென்றனர். பாமோத்திலிருந்து பாலைநிலத்தை நோக்கி நிற்கும் பெஸ்காவின் கொடிமுடுக்கருகில் மோவாபு பகுதியில் இருந்த பள்ளத்தாக்குக்கு சென்றனர். சீஹோன் ஓகு மன்னர்களை வெல்லுதல். இஸ்ரேல் எமோரியர் மன்னன் சீஹோனிடம் தூதர்களை அனுப்பி கூறியது, நாடு வழியே நான் செல்ல அனுமதியும். நாங்கள் வயல் பக்கமோ திராட்சை தோட்ட பக்கமோ திரும்ப மாட்டோம். நாங்கள் யாதொரு கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டோம். நாங்களும் எல்லையை தாண்டும் வரை அரச நெடுஞ்சாலை வழியாகவே செல்வோம். ஆனால் தன் எல்லை வழியே இஸ்ரேல் கடந்து செல்ல சீஹோன் இடம் தரவில்லை. அவன் தன் ஆள்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பாலைநிலத்துக்கு சென்றான். யாகாசுக்கு வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டான். இஸ்ரேல் வால்முனையில் அவனை கொன்று அர்னோன் தொடங்கி அம்மோனியர் வரையுள்ள யாப்போகு மட்டும் அவன் நாட்டை கைப்பற்றியது. அம்மோனியர் எல்லை அரணாய் அமைந்திருந்தது. இஸ்ரேல் இந்த நகர்கள் அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டது. இஸ்ரேல் எமோரியரின் அனைத்து நகர்களிலும் எஸ்போனிலும் அதன் எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தது. எஸ்போன் என்பது எமோரிய மன்னன் சீஹோனின் நகர். அவன் மோவாபின் முன்னைய மன்னனோடு போரிட்டு அவன் கையிலிருந்து அர்னோன் வரை இருந்த நாடு முழுவதையும் கைப்பற்றியிருந்தான். எனவேதான் கவிஞர் பாடுகின்றனர், எஸ்போனுக்கு வாருங்கள், அது கட்டப்படட்டும், சீஹோன் நகர் நிறுவப்படட்டும். நெருப்பு எஸ்போனிலிருந்தும் நெருப்பு தழல் சீஹோன் நகரிலிருந்தும் சென்றது. அது மோவாபிலுள்ள நகரையும் அர்னோன் மேடுகளிலுள்ள தலைவர்களையும் விழுங்கிவிட்டது. மோவாபு, உனக்கு ஐயோ கேடு! கெமோசின் மக்களே, உங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. எமோரிய அரசன் சீஹோனுக்கு கெமோசின் காரணமாய் அவன் புதல்வர் புறங்காட்டி ஓடினர். அவன் புதல்வியர் சிறை கைதிகளாயினர். எனவே எஸ்போன் முதல் தீபோன் வரை அழிந்தது. மேதபா வரையுள்ள நோபுபாக்கு பகுதியை பாழாக்கினோம். இவ்வாறு இஸ்ரேல் எமோரியர் நாட்டில் தங்கிற்று. பின்னர் யாசேரை உளவு பார்க்கும்படி மோசே ஆள் அனுப்பினார். அவர்கள் அதன் கிராமங்களை கைப்பற்றி அங்கிருந்து எமோரியரை துரத்தி விட்டனர். அதன் பிறகு அவர்கள் திரும்பி பாசான் நெடுஞ்சாலை வழியாக போனார்கள். பாசான் மன்னன் ஓகு என்பவனும் அவன் மக்கள் அனைவரும் எதிரேயி என்னுமிடத்தில் போர் புரியும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம், அவனுக்கு அஞ்ச வேண்டாம், நான் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். நீ எஸ்போனில் வாழ்ந்த எமோரியர் மன்னன் சீஹோனுக்கு செய்தது போல இவனுக்கும் செய்வாய் என்றார். அங்கனமே அவர்கள் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் மக்கள் அனைவரையும் ஒருவர் கூட எஞ்சியிராதபடி கொன்றளித்தனர். அவன் நாட்டையும் அவர்கள் கைப்பற்றினர். எண்ணிக்கை அதிகாரம் 22. பிலேயாமுக்காக மோவாபு மன்னன் ஆள் அனுப்புதல். அதன் பின்னர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கறையில் எரிகோவுக்கு அருகிலுள்ள மோவாபிய சமவெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். சிப்போர் மகன் பாலாக்கு இஸ்ரேல் எமோரியருக்கு செய்திருந்த அனைத்தையும் கண்டான். இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை முன்னிட்டு மோவாபு பெரிதும் கலங்கிற்று. அம்மக்களை பற்றிய அச்சம் மோவாபை மேற்கொண்டது. மோவாபு மிதியானின் மூப்பர்களிடம், மாடு வயல்வெளியில் புல்லை வேரற மேய்வது போல் இக்கும்பலும் நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மேய்ந்துவிடும் என்று கூறிற்று. அச்சமயம் மோவாபிய மன்னன் சிப்போர் மகன் பாலாக்கு அவன் பெத்தோரை சார்ந்த பெஹோரின் மகன் பிலேயாமை அழைத்து வர தூதரை அனுப்பினான். அந்த இடம் ஆமாபு நாட்டின் ஆற்றருகே இருந்தது. அவன் கூறியது, இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எதிரில் குடியேறி இருக்கிறார்கள். இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களை சபித்துவிடும். அவர்கள் என்னிலும் மிகவும் வலிமை மிக்கவராய் இருக்கின்றனர். ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும். ஏனெனில் நீர் எவனுக்கு ஆசி வழங்குவீரோ அவன் ஆசி பெறுவான், நீர் எவனை சபிப்பீரோ அவன் சாபம் அடைவான் என்று நான் அறிவேன். அங்கனமே மோவாபு மூப்பரும் மிதியான் மூப்பரும் குறி சொல்வதற்கான கட்டணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயினர். அவர்கள் பிலேயாமிடம் வந்து பாலாக்கு அனுப்பிய செய்தியை சொன்னார்கள். அவர் அவர்களிடம், இந்த இரவில் இங்கு தங்கியிருங்கள். ஆண்டவர் என்னோடு பேசுகிறபடி நான் உங்களுக்கு வார்த்தை தருவேன் என்றார். அவ்வாறே மோவாபின் தலைவர்கள் பிலேயாமுடன் தங்கினார்கள். கடவுள் பிலேயாமிடம் வந்து, உன்னோடு இருக்கிற இந்த ஆள்கள் யார் என்று கேட்டார். பிலேயாம் கடவுளிடம்,
மோவாபின் மன்னனான சிப்போர் மகன் பாலாக்கு என்னிடம் அனுப்பியுள்ளான். இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக அவர்களை சபித்துவிடும். ஒருவேளை நான் அவர்களுடன் போரிட்டு அவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று கூறி அனுப்பியுள்ளான் என்றார். கடவுள் பிலேயாமிடம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார். அப்படியே பிலேயாம் காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம், உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள், நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னார். அதன்படி மோவாபின் தலைவர்கள் எழுந்து பாலாக்கிடம் போய், பிலேயாம் எங்களுடன் வர மறுக்கிறார் என்றார்கள். மீண்டும் பாலாக் அவர்களை விட மதிப்பில் உயர்ந்த இன்னும் பல தலைவர்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடம் வந்து, சிப்போர் மகன் பாலாக்கு கூறுவது, என்னிடம் நீர் வருவதை தடுக்க எதற்கும் இடம் கொடாதேயும். உறுதியாக நான் உமக்கு மிகுந்த மரியாதை செய்வேன். நீர் எனக்கு சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன். வாரும், இந்த மக்களை எனக்காக சபியும் என்றனர். ஆனால் பிலேயாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில் மொழியாக கூறியது, பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது. இன்றிரவு நீங்கள் தங்கி செல்லுங்கள், ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம். கடவுள் இரவில் பிலேயாமிடம் வந்து அவரிடம், இந்த ஆள்கள் உன்னை அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ, ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார். அங்கனமே பிலேயாம் காலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேனங்கட்டி மோவாபின் தலைவர்களோடு போனார். பிலேயாமும் அவர் கழுதையும். ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளின் சினம் மூண்டது. ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிராக நின்றார். அப்போது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது. எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது. பாதைக்கு அது திரும்பும்படி பிலேயாம் கழுதையை அடித்தார். அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களிடையே இருபுறமும் சுவர்களுள்ள ஒரு குறுகிய பாதையில் நின்றார். ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சுவரில் முட்டி பிலேயாம் காலை சுவரோடு நெருக்கியது. ஆதலால் அதை அவர் மறுபடியும் அடித்தார். பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார். ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிலேயாமுக்கு அடியில் படுத்து கொண்டது. பிலேயாம் சினம் கொண்டு தம் காலால் கழுதையை அடித்தார். உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். அது அவரிடம், நீர் 3 முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பிலேயாம் கழுதையிடம், நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய். என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்றார். கழுதை பிலேயாமிடம், நானும் கழுதை என்றோ, இன்று வரை வாழ்நாள் எல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே, எப்போதாவது நான் இப்படி செய்து பழக்கமுண்டா என்றது. அதற்கு அவர் இல்லை என்றார். ஆண்டவர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவர் தலை வணங்கி முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய்? இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன். ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. இந்த கழுதை என்னை கண்டு இந்த 3 முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது. அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழ விட்டிருப்பேன். பிலேயாம் ஆண்டவரின் தூதரிடம், நான் பாவம் செய்துவிட்டேன். இப்பாதையில் எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை. எனவே இப்போதும் இது உம் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். ஆண்டவரின் தூதர் பிலேயாமிடம், இந்த ஆள்களுடன் நீ போ, ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார். அவ்வாறே பிலேயாம் பாலாக்கு அனுப்பிய தலைவர்களுடன் போனார். பாலாக்கு பிலேயாமை வரவேற்றல். பிலேயாம் வந்திருப்பதை பாலாக்கு கேட்டதும் அவரை சந்திக்கும்படி அவன் மோவாபு நகருக்கு புறப்பட்டு போனான். அது அர்னோன் எல்லையின் இறுதியில் இருந்தது. பாலாக்கு பிலேயாமிடம், நான் உம்மை அழைத்து வர ஆள் அனுப்பவில்லையா? பின்னர் ஏன் நீர் வரவில்லை? உமக்கு மரியாதை செய்ய நான் இயலாதவனோ என்று கேட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், இதோ நான் உம்மிடம் வந்துள்ளேன். நானாக எதையும் பேச இப்போது என்னால் இயலாதே. கடவுள் என் வாயில் வைக்கும் வார்த்தையாலேயே நான் பேச வேண்டும் என்றார்.
அதன் பின் பிலேயாம் பாலாக்குடன் போனார். அவர்கள் கிரியத்து குசோத்துக்கு வந்தனர். பாலாக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு அவற்றிலிருந்து பிலேயாமுக்கும் அவரோடிருந்த தன் அலுவலருக்கும் கொடுத்து அனுப்பினான். பிலேயாமின் முதல் உரை. மறுநாள் பாலாக்கு பிலேயாமை பாமோத்து பாகாலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அங்கிருந்து அவன் இஸ்ரேல் மக்களில் மிகவும் அண்மையிலிருந்தோரை பார்த்தான். எண்ணிக்கை அதிகாரம் 23. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்பும், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிலேயாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர். பிலேயாம் பாலாக்கை பார்த்து, எரிபலி அருகே நின்று கொள்ளும், நான் போகிறேன். அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார். பின் அவர் மொட்டைமேடு நோக்கி போனார். கடவுள் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாம் அவரிடம், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலேயாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, ஆரோமிலிருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோபை சபி, வா, இஸ்ரேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம், இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஒரு இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக, என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்துவிட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமையன்றோ என்றார். பிலேயாமின் 2ஆம் முறை. பாலாக்கு அவரிடம், வேறொரு இடத்திற்கு என்னோடு வாரும். அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லோரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர். பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடிவில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீரும் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிலேயாமை சந்தித்தார். அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார். அவர் அவனிடம் வந்த பொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக் அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள், சிப்போர் மகனே, எனக்கு செவிகொடு. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றி அமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஒரு அரசனின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயம் ஏதும் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்தனை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்கள் இனம், அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது, ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை. பாலாக்கு பிலேயாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக,
ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார். பிலேயாமின் 3ஆம் முறை. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், மீண்டும் வாரும், நான் உம்மை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான். அங்கனமே பாலாக்கு பிலேயாமை பேகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும், எனக்கு இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். எண்ணிக்கை அதிகாரம் 24. இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார். பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது, பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீரருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும், அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன், அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்குண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான். அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான், சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்போன் சாபம் அடைவான். எனவே பிலேயாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிலேயாமிடம், என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நீர் 3 முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர். எனவே உடனே இடத்துக்கு ஓடிவிடும், உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்து விட்டார் என்றான். பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது, நீர் என்னிடம் அனுப்பிய தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது. ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன். வாரும், பிற்காலத்தில் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். பிலேயாமின் இறுதி உரைகள். அவர் திருவுரையாக கூறியது, பேகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றிப்பிறையை நசுக்கும். சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியான ஏதோம் பாலாகிவிடும். சேயீரும் கைப்பற்றப்படும். இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான். நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது, வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு. இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது, உன் வாழ்விடம் உறுதியானது, உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசீரியர் உன்னை சிறைபிடித்து செல்ல எவ்வளவு காலந்தான் ஆகும்? பின்னும் அவர் திருவுரையாக கூறியது, அந்தோ கடவுள் இதனை செய்யும்போது எவன்தான் பிழைப்பான்? கித்திம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் ஏபேரையும் துன்புறுத்துவான். பின்பு பிலேயாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார். பாலாக்கும் தன் வழியே சென்றான்.